தேவனை ஆராதியுங்கள் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் ஆராதனை ஆரம்பமாக நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையிலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் கண்ணீர் மணி போல காத்து எங்களை பாதுகாத்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் விசாரித்து எங்களை வழிநடத்தி வந்த எங்கள் பரலோக தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வேதம் சொல்லுகிறது, நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே. உங்கள் கிருபையினால் தேவனாகிய கர்த்தர் எங்களை நீங்கள் தாங்கி இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படிக்கு நீர் கொடுத்த இந்த சாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நீர் வந்து நின்று முழுவதும் பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே உங்களை நாங்கள் அழைக்கிறோம். அப்பா, நீர் வந்து நடத்தி தாரும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமையான காரியத்தை இந்த இடத்துல நீங்கள் செய்தருளுங்க. ஆண்டவரே, உமக்கு தெரியும் அப்பா, எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற எங்கள் பரலோக பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமையான காரியத்தை எங்கள் நடுவிலே செய்கிற ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தினுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய பாடுகளும் எங்களுடைய கவலைகளையும் கண்ணீர்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய பார்வைக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறதே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் தம்முடைய வார்த்தையினாலே நீர் பேசும். இந்த ஆரம்ப ஜெபத்திலிருந்து பாடல் ஆராதனை வேளையிலும் செய்தியின் வேளையிலும் எங்களோடு கூட நீர் இடைப்படும் ஆண்டவரே. வாஞ்சையோடு கூட உடைய சமூகத்துக்கு யாரெல்லாம் வந்து தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படிக்கு தாகத்தோடு கூட வந்திருக்கிறார்களோ, வந்திருக்கிறவருடைய தாகத்தை தீர்க்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் வந்து இலவசமாய் வாங்கி சாப்பிடுங்கள் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு தேவையான ஜீவனுள்ள வாக்குத்தத்த வசனத்தின் மன்னாவினால் எங்களோடு கூட நீர் போஷியும், எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. தாசனுக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. என் ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறபடியினால் இந்த வார்த்தையினால் என் ஜனங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வசனத்தினாலே ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படும் ஆண்டவரே. சோதனைக்கு தப்பும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்களோடு கூட நீர் பேசும் பொழுது நாங்கள் தப்பித்துக் கொள்வோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை நீர் கவனித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் அப்பா. நீர் மறைத்து கொண்டு நீர் வெளிப்படுவீராக. நீர் வெளிப்படுகிற காரியங்கள் எங்கள் இருதயத்தின் வாஞ்சையை தீர்க்கும் அப்பா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நீர் பேசும் பொழுது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியுமே, எங்கள் வாஞ்சைகள் நிறைவேறுமே. கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தையினால் என் இருதயம் ஆறுதல் அடைந்தது, என் கண்ணீர் துடைக்கப்பட்டது. கர்த்தர் எனக்காகவே பேசினார் என்று ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்ந்து உம்முடைய நாமத்தை ஜனங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக அப்பா மகத்தான காரியத்தை செய்தருளும். பேசுகிற உம்முடைய தாசனை எடுத்து நீர் வல்லமையுள்ள கருவியாக நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியினுடைய முழு நிச்சயத்தோடு கூட புறப்பட்டு வரட்டும் அப்பா. தாசனையும் தேவ அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் நீங்கள் நிறைத்தருளி நீர் விளக்கி கொடுத்ததை அப்படியே ஜனங்களுக்கு ஒப்புவிக்கத்தக்கதான உம்முடைய மகிமை நீர் விளங்க பண்ணும் ஆண்டவராகிய கர்த்தர் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு திட்டத்தின் நோக்கத்திலே இந்த பாதையிலே கடந்து செல்கிற எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். இந்த வார்த்தை எங்களை மிகவும் பலப்படுத்தினது என்று ஜனங்கள் சாட்சி சொல்லணுமே ஆண்டவரே. அது நிமித்தமாக உம்முடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை நடுவிலே செய்தருளும் அப்பா. எல்லாவற்றையும் உம் கரத்திலே கொடுக்கிறோம். நீர் வந்து எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தி கொடுத்து மகத்தான காரியத்தை செய்தருளும் அப்பா. உம் கரத்திலே கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்திலே உங்களை அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். 8 மாதங்களை நிறைவு செய்து 9வது மாதத்திற்குள்ளாக நுழையும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார்.
இந்த வருட துவக்கத்திலே இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்று நாம் எண்ணியதுண்டு, எதிர்பார்த்ததுண்டு. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையான கிருபை இரக்கம் நம்மோடு இருந்தபடினாலே இந்நாள் வரை ஆண்டவர் காத்திருக்கிறார், வழிநடத்தியிருக்கிறார். அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் அழகாய் சொல்கிறது. அதை ஒட்டிய ஒரு பாடலை பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரை அறிந்தவர்களை ஆண்டவர் கரம் பிடித்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் என்றுமே கைவிடப்படுகிறதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்வதில்லை. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஜெபசிந்தையோடு உற்சாகமாய் பாடுவோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இதயத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கையும் நீரே. திக்கற்றவர்களின் வேதனையை அறிந்து உதவுகின்ற தகப்பன் நீரே. தாயை போல தந்தையை போல ஆற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார், தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். திக்கற்றவர்களின் நம்பிக்கை, திக்கற்றவர்களின் வேதனைகளை அறிகிறவர் ஆண்டவர் மாத்திரமே. சேர்ந்து பாருவோம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே.
இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் திகைத்து நின்றாலும். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் திகைத்து நின்றாலும். வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும். ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என்
ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என்மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என்மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அலைகள் என்மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என்மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் பாடல் வேலையை நிறைவு செய்வோம். விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், கண்ணீரை காண்பவர், சுகம் தருகிற ஆண்டவர். இந்த கொடுமையான கொரோனா காலங்களிலே சுகம் கிடைக்காதா என்று ஏங்கிய நாட்கள் உண்டு. விரும்பியவர்களை இழந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வழி நடத்தி வல்லமையாய் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஜெபசந்தையோடு கூட கேட்கப் போகிற சத்தியத்திற்கு நம்முடைய இதய கதவுகளை திறந்து சத்தியம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக சேர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது காற்றும் கடலும் அடங்கியது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கூடுகின்ற காரியங்களாய் மாறிவிடும். உம்மால் கூடும், உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சேர்த்து பாடுவோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிற ஆண்டவர். அவருடைய கரத்தை தொட்டு சுகமானோர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த சரணத்தை பாடுவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே,
மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. கடைசியாக ஒரு சரணத்தை பாடி பாடல் வேளையை நாம் நிறைவு செய்வோம். என் நோய்களை சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தீரையா. கொரோனாவின் 2வது அலை நிறைவடைந்திருக்கிறது. 3வது அலை எப்போது வரும் என்று மருத்துவ வல்லுநர்கள் எதிர்பார்த்து அதை முறியடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு வரக்கூடிய நோய்களை சிலுவையிலே தீர்த்து வைத்திருக்கிற ஆண்டவர். ஜெபசிந்தியோடு பாடி பாடல்களை நிறைவு செய்வோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் முதல். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்திற்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததியாருக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதிகளையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நம் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவர் தாமே திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத எங்கள் இயேசுப்பா, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படுவீராக. கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைத்தருளும். ஆண்டவரே, வேதனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்
இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இடைப்படுவீராக. உடைய பிள்ளைகள் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் தூக்கி எடுத்துறலும் அப்பா. ஆண்டவர் உதவி செய்தருளும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உடைய மகிமையின் பிரசன்னம் உடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இறங்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். மகிமையான காரியத்தை நீர் செய்தருளுவீராக. இப்பொழுதே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவர் மீதும் வந்து இறங்கட்டும். உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பியருளுவீராக. இந்த நாடில் ஆண்டவர் என்னோடு கூட பேசட்டும் என்று ஆண்டவரை காத்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படும். உடைய பிள்ளைகள் மகிமையான காரியத்தை தங்கள் வாழ்வில் பார்ப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாடிலும் நம்முடைய தியானத்திற்காக 102வது சங்கீதம் 16வது வசனம், சங்கீதம் 102:16 நான் வாசிக்கின்றேன். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்முடைய ஆண்டவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்கின்ற வேத வசனத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகின்றோம். வேத வசனத்தை தியானிக்க முன்பதாக ஒரு பாடலை பாடி நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகின்றேன். பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீர்தானே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. இந்த ஏழையின் ஜெபம் கேளும் இயேசுவே, நீர் மனமிரங்கும். உங்களுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிப்பார். அவர் மகிமையான காரியத்தை செய்தருளுவார். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ.
ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். சங்கீதம் 102:16 சொல்லுகிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இந்த நாளில் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய 3 காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். திக்கற்றவர்கள் என்று வேதம் யாரை குறிப்பிடுகின்றது? இரண்டாவது, திக்கற்றவர்களுடைய விண்ணப்பம் அதாவது ஜெபம் எப்படிப்பட்டது? மூன்றாவது, கர்த்தர் திக்கற்றவர்களின் விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ணாமல் அதை அங்கீகரிப்பது ஏன்? 3 இந்த கேள்விகளுக்கு வேத வசனத்திலிருந்து இந்த நாளில் நாம் பதிலை பார்க்க போகின்றோம். யார் திக்கற்றவர்கள்? திக்கற்றவர்கள் என்று வேதம் யாரை குறிப்பிடுகின்றது? எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதன் கண்ணீரின் பாதையில் கடந்து செல்லும் பொழுது எல்லாரும் அவனை விட்டு விலகத் தொடங்கி விடுவார்கள். அவன் ஒரு தனி மரமாக ஆதரவற்றவனாக நின்று கொண்டிருப்பான். அவனையே வேதம் திக்கற்றவன் அதாவது ஆதரவற்றவன் என்று குறிப்பிடுகின்றது. சுருக்கமாக சொன்னால், உயிரோடு கூட இருந்தும் செத்தவனை போல நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்று சந்தோஷமாக இருப்பார்கள், நாளை அவர்களுடைய நிலைமை திடீரென்று திக்கற்றவர்களாக மாறிவிடும், ஆதரவற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த திக்கற்றவர்களாக மாறிப்போகும் பொழுது அவர்களுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஜெபம் அது. அந்த ஜெபத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கின்றார். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் திக்கற்றவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பதின் நோக்கம் என்ன என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது நான் சொன்னேன், திக்கற்றவர்கள் என்றால் அவர்கள் வாழ்வில் கண்ணீரின் பாதையில் கடந்து செல்லுவார்கள். அவர்கள் வாழ்வில் அவர்கள் எதிர்பாராத காரியம் நடக்கும் பொழுது இருதயமெல்லாம் உடைந்து நொறுங்கி போகும். இனி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று அவர்கள் நினைக்க தோன்றும். அப்படிப்பட்ட வேளையில் முதலில் சிலர் ஆதரவு அவர்களுக்கு ஆறுதலாக நிற்பார்கள். அதன் பின்பதாக அவர்கள் வேலையை பார்த்து போய்விடுவார்கள். அந்த நேரத்தில் ஒரு தனி மரமாக ஆதரவற்றவர்களாக நிற்கக்கூடியவர்களை திக்கற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படி திக்கற்றவர்களாக நிற்கக்கூடியவர்கள் பண்ணக்கூடிய அந்த ஜெபம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஜெபம் அது. இருதயமெல்லாம் உடைந்து நொறுங்கி போகும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி செய்யக்கூடிய அந்த விண்ணப்பம், திக்கற்றவர்களுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டது என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 1 வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். 1 சாமுவேல் 10 வசனத்தில் வேதம் அன்னாளை குறித்து சொல்லுகின்றது. அன்னாள் அவள் மனம் கசந்து அழுகின்றாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று போடப்பட்டிருக்கின்றது. அவள் மனம் கசந்து திக்கற்றவளாக, இருதயம் நொறுங்குண்டவளாக இப்பொழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாள். ஒரு அன்னாளுடைய ஜெபம், திக்கற்றவளுடைய ஜெபம் இது. இந்த ஜெபத்தை ஆண்டவர் எப்படி அங்கீகரித்தார் என்பதை இந்த நாளில் நம்ம பார்க்க போகின்றோம். நீங்கள் கொஞ்சம் அவளுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம் என்றால், ஒருவேளை திருமணத்திற்கு முன்பதாக ஒரு வாலிப பெண்ணாக அவள் இருந்த பொழுது அவள் ஜெபித்திருக்க வேண்டும்.
நிச்சயம் அவளுடைய வாழ்க்கையில் திருமணத்திற்கு பின்பதாக அவள் ஜெபிக்கக்கூடியதை வேதம் சொல்லுகிறபடியினால், திருமணத்திற்கு முன்பதாகவும் அவள் வாலிப பெண்ணாக இருக்கும் பொழுதும் அவள் ஜெபிக்க நிச்சயம் கற்றிருப்பாள். அப்படி அவள் ஜெபித்த அந்த ஜெபத்துக்கும் இப்பொழுது திருமணமான பின்பு குழந்தை இல்லை என்கின்ற நிலைமையில் அவள் இருதய மிகுந்த வியாகுலத்தோடு கூட கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடிய இந்த ஜெபமும் வித்தியாசமானது. திருமணத்திற்கு முன்பதாக உள்ள ஜெபம் அது எல்லோரையும் போல இருக்கக்கூடிய ஜெபம். ஆனால் இவளுடைய வாழ்வில் திருமணத்திற்கு பின்பதாக தன்னுடைய வாழ்வில் குழந்தை இல்லை என்கின்ற அந்த வேதனை மாத்திரமல்ல, அநேகர் பேசும் பொழுது, அவளை பரிகசிக்கும் பொழுது இருதயமெல்லாம் உடைந்து போகும். அந்த வேளையில் அவள் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து மனம் கசந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாள். எனக்கு அருமையானவர்களே, இந்த விண்ணப்பம்தான் திக்கற்றவர்களுடைய விண்ணப்பம். இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணக்கூடியவர்கள் எப்படி அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் என்பதை இந்த நாளில் பார்க்க போகின்றோம். மற்றவர்கள் ஜெபிப்பதை போல திக்கற்றவர்கள் ஜெபிப்பது அல்ல. அந்த ஜெபம் தேவனாகிய கர்த்தரால் ஒருபோதும் தள்ளப்படுவதில்லை. அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பது மாத்திரமல்ல, அவருடைய பார்வையில் அது விலையேற பெற்ற ஜெபம். எல்லாரும் ஜெபிக்கலாம், ஆனால் திக்கற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அது ஒரு விலையேற பெற்ற ஜெபம். ஏனென்றால் அந்த ஜெபம், அதாவது அந்த விண்ணப்பம் எப்படிப்பட்டது? மற்றவர்கள் பண்ணக்கூடிய விண்ணப்பத்துக்கும் திக்கற்றவர்கள் பண்ணக்கூடிய விண்ணப்பத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவே தான் அந்த வித்தியாசம் என்ன? ஒரு திக்கற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களாக, ஆதரவற்றவர்களாக நிற்கக்கூடியவர்கள் ஆண்டவரை நோக்கி செய்யக்கூடிய விண்ணப்பம் எப்படிப்பட்டது என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, நான் வாலிப பிராயத்தில் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வந்திருந்தாலும், வாலிப பிராயத்தில் நான் ஜெபித்த ஜெபத்திற்கும் அதன் பின்பதாக என்னுடைய தகப்பனார் அவர் சுகவீனமான பின்பதாக, அவர் சுகவீனமாகிறதற்கு முன்பதாக நான் ஜெபித்த ஜெபத்திற்கும் என் தகப்பனார் சுகவீனமான பின்பதாக வாலிப பிராயத்தில் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நான் பண்ணக்கூடிய இந்த ஜெபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. என் தகப்பனார் சுகவீனமாக ஆகிறதற்கு முன்பதாக நான் ஏதோ கடமைக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் என் தகப்பனார் சுகவீனமான பின்பதாக அவர் படக்கூடிய அந்த பாடுகளை பார்த்து வாலிப பிராயத்தில் நான் நினைத்திருக்கின்றேன், நமக்கு எதற்கு இந்த வாழ்க்கை? தகப்பனார் கஷ்டப்படுகின்றார், அதை பார்த்து தாய் கண்ணீரோடு கூட இருக்கின்றார். இருதயமெல்லாம் கசந்து போய் வேதனையின் வழியாக கடந்து போகும் பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்க தொடங்கினேன். அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்திருக்கின்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி செய்யக்கூடிய அந்த ஜெபம் விலையேற பெற்றது. அப்போது நாம் எப்படி ஜெபிக்கின்றோம்? நாம் திக்கற்றவர்களாக மாறும் பொழுது, அதாவது ஆதரவற்றவர்களாக நிற்கும் பொழுது நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது தெரியுமா? இந்த நாளில் திக்கற்றவர்கள் யார் என்று சொன்னேன். திக்கற்றவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்பதை இப்பொழுது பார்க்க போகின்றோம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது? ஏன் அந்த ஜெபம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது? அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பதற்கு காரணம் என்ன? அதை குறித்து வேதத்திலிருந்து உங்களோடு கூட பேசும் முன்பதாக நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய உறவினர் ஒருவர்,
அவர்களை சந்திப்பதற்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். நான் போன நேரத்தில் அந்த குடும்பத்தினர் மிகுந்த வேதனையோடு கூட இருந்தார். அந்த தாய் தன்னுடைய மகன் இருந்த அந்த நிலைமையை பார்த்து மிகுந்த வேதனையோடு கூட அவர்கள் இருந்ததை நான் கண்டேன். அந்த மகனை பார்த்த பொழுது அவன் படுக்கையில் எலும்பும் தோலுமாக அவன் படுத்திருந்தான். நான் போன நேரத்தில் அவர்களை என்னை அழைத்து கொண்டு அந்த ஐசியு வார்டுக்குள்ளாக அழைத்து கொண்டு போனார்கள். நான் போன நேரத்தில் அவனுடைய வாயிலிருந்து இரத்தமும் ஜலமுமாக உள்ளே இருந்து வாய்க்குள்ளாக இருந்து வந்து கொண்டிருந்தது. முழுவதும் வயிற்றுக்குள்ளாக முழுவதும் புண். ஆகவே அது வாயிலும் வெந்து போயிருந்ததின் நிமித்தம் எதுவும் சாப்பிட முடியாமல் மிகுந்த வியாகுலத்தோடு கூட தன்னுடைய மகன் இருந்ததை பார்த்து அந்த தாய் எப்படி இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். நான் போன நேரத்தில் அவர்கள் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய மகனுடைய நிலைமையை நினைத்து நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன். முதலாவது அவர்களுக்கு உறவினர்கள் சிலர் வந்து ஆறுதல் சொன்னார்கள். ஆனால் நாட்கள் ஆக ஆக இவர்கள் ஹாஸ்பிட்டலே இருந்து தன் மகனை கவனித்து கொள்ளக்கூடிய அந்த வேளையில் எல்லாரும் அவர்கள் வேலையாக புறப்பட்டு போக தொடங்குகிறார்கள். நான் புறப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்ல முடியும்? அவர்கள் நீங்கள் செல்லலாம் என்று இந்த தாயார் சொன்ன பின்பதாக அவள் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் இப்பொழுது ஆதரவற்றவளாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆதரவு சொன்னவர்களும் என்னை விட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது நான் தனியாக நின்று கொண்டு என் மகனை கவனித்து கொண்டிருக்கின்றேன். மிகுந்த வேதனை என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். நான் இப்பொழுது இவ்வாறாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். திக்கற்றவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். திக்கற்ற நிலைமையில் நிம்மதியற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஜெபம் அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒன்று, அவர்கள் ஒருபோதும் இருதயம் கசந்து போனவர்களாக வேதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழ்க்கையே வெறுத்து போனவர்களாக அவர்கள் நடந்து போகின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த சகோதரி நான் இவ்வாறாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் ஜெபத்தில் எனக்கு கட்டாயம் என் பிள்ளைக்கு ஜீவனை தாரும் என்று அவர்கள் கேட்கவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் 2 வகையான ஜெபம். ஒன்று, கட்டாயம் இதை நீர் செய்து தர வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய ஜெபமும் உண்டு. ஆண்டவரே, உமக்கு இஷ்டம் இருந்தால் இதை செய்யும் என்று செய்ய ஜெபிக்கக்கூடியவர்களும் உண்டு. கட்டாயம் இதை எனக்கு செய்து தாரும், கட்டாயம் எனக்கு இது நீர் இதை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களும் உண்டு. ஆண்டவரே, உமக்கு இஷ்டமானால் இதை செய்யும். ஏன் அவர்கள் அப்படி ஜெபிக்கிறார்கள் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, கட்டாயம் எனக்கு இதை நீர் செய்து தர வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடியவர்களுடைய ஜெபம் திக்கற்றவர்களுடைய ஜெபம் அல்ல. திக்கற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஜெபிப்பார்கள் என்றால், அவர்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை குறித்து வேதம் அழகாக சொல்லுகின்றது. திக்கற்றவர்களாக இருக்கக்கூடிய ஜெபம் மற்றவர்களுடைய ஜெபத்திலிருந்து மாறுபட்டது. அவர்கள் கட்டாயம் இதை செய்து தாரும் என்று கேட்க மாட்டார்கள். உமக்கு இஷ்டமானால் இதை செய்யும், உமக்கு சித்தமானால் இதை எனக்கு செய்து தாரும். அவர்கள் அந்த காரியத்தை கேட்கும் பொழுது கட்டாயம் இதை செய்து தாரும் என்று சொல்லாமல், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் எனக்கு இதை செய்யுங்கள் என்று கேட்கக்கூடிய அந்த ஜெபம்தான் திக்கற்றவர்களுடைய ஜெபம். அவர்கள் ஏன் அப்படி கேட்கிறார்கள் என்றால்,
அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் வேதனைக்குள்ளாக, வாழ்க்கையே கசந்து போனவர்களாக, வாழ்க்கையே வெறுத்து போனவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடியது, தன் வாழ்க்கையிலே கசப்பு நிறைந்தவர்களாக அவர்கள் கேட்கக்கூடியது, உமக்கு இஷ்டம் இருந்தால் இதை எனக்கு செய்து தாரும். நீர் செய்து கொடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், செய்து கொடுக்காவிட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன் என்கின்ற மனப்பக்குவத்துக்குள்ளாக அவர்கள் வருகின்றார்கள். இவர்களே திக்கற்றவர்கள். இவர்களுடைய ஜெபம் எப்பொழுதுமே உம்முடைய இஷ்டத்தின்படியே செய்யும் என்று இருக்கும். நான் அந்த அம்மாவை பார்த்த பொழுது அவர்கள் சொன்ன காரியம், என் பிள்ளைக்கு ஜீவனை தாரும் என்று சொல்லி கட்டாயமாக கேட்கவில்லை. அவர்கள் சொன்னது, பிள்ளையினுடைய நிலைமையை பார்த்தாங்க. மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பிள்ளை. மருத்துவர்கள் சொன்னது, நாங்கள் உங்கள் பிள்ளை பிழைக்கும் என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது, நாங்கள் மருத்துவம் செய்கின்றோம், ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் அவள் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவு தான் என்று சொன்னார்கள். இருதயமெல்லாம் மிகுந்த வேதனையோடு கூட ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் அந்த சகோதரி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என் பிள்ளையை நான் சுகத்தோடு வீட்டுக்கு கொண்டு செல்லட்டும். இதுதான் திக்கற்றவர்களுடைய ஜெபம். இதுதான் திக்கற்றவர்களுடைய ஜெபம். அன்னாள் இப்படித்தான் ஜெபித்தாள். எனக்கு அருமையானவர்களே, அன்னாளுடைய ஜெபத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனத்தில் அவள் இவ்வாறாக ஜெபிக்கிறாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால், கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண் பிள்ளையை தாரும் என்று கேட்கல, ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் சகல நாள் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று விண்ணப்பம் பண்ணினாள். எனக்கு அருமையானவர்களே, கட்டாயம் எனக்கு இதை செய்து தாரும் என்று ஜெபிக்கக்கூடியவர்களும் உண்டு, அது தவறு இல்லை. ஆனால் திக்கற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஜெபிப்பார்கள் என்றால், ஆண்டவரே, நானே வாழ்க்கையில் கசந்து போய் என் வாழ்க்கை மிகுந்த வேதனைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு இஷ்டமானால் எனக்கு இதை தாரும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவது உமக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு தாரும். அப்படி கேட்கக்கூடிய அந்த ஜெபம் விலையேற பெற்ற ஜெபம். காரணம், எனக்கு என்று கேட்காமல், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருக்கும் என்றால் எனக்கு தாரும் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெபம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எனக்கு அருமையானவர்களே, அதைத்தான் குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபித்த பொழுது இவ்வாறாக ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 1 அதிகாரம் 40-41 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மார்க் 1 அதிகாரம் 40வது வசனத்தில், குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்தான், அவர் முன்பாக முழங்கார்படியிட்டான். அநேக வேளைகளில் நமக்கு முழங்கார்படியிடுவதற்கு சில வேளைகளில் முடியாமல் இருக்கும். சிலர் முடிந்தவர்கள் கூட முழங்கால் படியிடுவதற்கு கஷ்டப்படுவோம். ஆனால் ஒரு வியாதியஸ்தனாக இருக்கக்கூடியவன், சரீரத்தில் குஷ்டரோக வியாதியை கொண்டிருந்த அவன் முழங்கார்படியிட்டு அடுத்தது அவன் சொன்ன வார்த்தை ஆண்டவராகிய கர்த்தரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. காரணம், ஒரு திக்கற்றவனுடைய ஜெபம். அவன் எப்படி ஜெபித்தான் தெரியுமா? அவனுடைய விண்ணப்பத்தை பாருங்கள். முழங்கார்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அவனுடைய விண்ணப்பம் என்ன? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, என்னை சுத்தமாக்கும்,
என்னை இந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக்கும் என்று அவன் ஜெபிக்கவில்லை. ஏன் அவன் உமக்கு சித்தமானால், உமக்கு இஷ்டமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அவன் ஜெபித்ததற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான், அவன் திக்கற்றவனாக மாறி போனான். வியாதி வரும்போது சில வேளைகளில் நேற்று நன்றாக இருப்பார்கள், இன்றைக்கு அந்த வியாதி வந்தவுடனே அந்த வியாதியின் நிமித்தம் அவர்கள் கஷ்டப்படுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த வியாதிப்பட்டவர்களை மற்றவர்கள் பேசக்கூடிய காரியத்தை கேட்டு மிகுந்த வேதனைக்குள்ளாக கடந்து போவார்கள். அந்த தாங்கிக் கொள்ள முடியாத அந்த வேதனைக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுதுதான் அவர்கள் மற்றவர்கள் இப்படி தன்னை பேசுகிறார்களே என்று தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய விண்ணப்பம் சாதாரண ஒருத்தருடைய விண்ணப்பம் போல இருக்காது. இருதயம் நொறுங்கொண்டவர்களாக, நிம்மதியற்றவர்களாக அவர்கள் சொல்லுவார்கள், உமக்கு இஷ்டமானால் எனக்கு இதை தாரும். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்தே கண்டுகொள்ளலாம், உங்களுக்கு இஷ்டமானால் எனக்கு இதை செய்யும் என்று சொல்லும் பொழுதே அவர்கள் வாழ்க்கை மிகவும் கசந்து போயிருக்கின்றது என்று அர்த்தம். அதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஜெபம் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆண்டவரே உங்களுக்கு இஷ்டமானா எனக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது அடுத்த நிமிஷம் அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் தெரியுமா? இதே குஷ்டரோகியினிடத்தில் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்க்கு 1வது அதிகாரம் 41வது வசனத்தில் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் தொட்ட உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் அந்த குஷ்டரோகம் என்றாலே விலகி போய் விடுவார், ஆனால் இவரோ அவனை தொடுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த வேளையில் அங்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம் என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. அவர் சொன்னார், நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அந்த வாலிபன் சொன்ன காரியம், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை இவனுக்கு செய்திருக்கிறாரா என்று கேட்டவுடனே அவ்வளவு தூரம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொன்னார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்னார், அந்த வாலிப சகோதரன் கடந்து வந்த பாதையை என்னோடு கூட அவன் பகிர்ந்து கொண்டான் என்று சொன்னார். அந்த வாலிப சகோதரன் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். எல்லா வசதிகளும் அவனுக்கு இருந்தது. தாய் தகப்பன் மரித்து போன பின்பதாக அண்ணன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவருக்கு திருமணமாகி பிள்ளைகளும் இருந்தது. தன் தம்பி மீது அவர் அளவற்ற அன்பு கொண்டிருந்தபடியினால் அவன் படிப்பதற்காக எல்லா காரியத்தையும் அவர் செய்து கொண்டு வந்தார். அண்ணன் வீட்டோடு இருந்து அவன் இன்ஜினியரிங் காலேஜில் படித்து கொண்டிருந்தான். அந்த வேளையில் தான் அவன் சொன்னான், சந்தோஷமாக இருந்த நான் திடீரென்று என்னுடைய வாழ்வில் என்னுடைய சரீரத்தில் சில மாற்றங்கள் காணப்பட்டது. என்னுடைய சரீரத்தில் சில மாற்றங்கள் காணப்பட்டது. மருத்துவரிடத்தில் காட்டின பொழுதுதான் அது குஷ்டரோகம் என்று சொன்னார். அது வேகமாக பரவத் தொடங்கியது. என் அண்ணன் என்னை பல மருத்துவரிடத்தில் அழைத்து கொண்டு சென்றான். எவ்வளவோ என்னை குணமாக்குவதற்காக என் அண்ணன் அவ்வளவு தூரம் பணத்தை செலவழித்தும் என் சரீரம் முழுவதும் குஷ்டரோக வியாதியினால் பாதிக்கப்பட்டது என்று சொன்னார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், உன் சரீரத்தை பார்க்கிற நேரத்தில் உனக்கு குஷ்டரோகம் இருந்த அடையாளமே இல்லையே என்று. அவன் சொன்னார், நான் சொல்லக்கூடியதை நீங்கள் கேளுங்கள். என் சரீரம் முழுவதும் குஷ்டரோகமாகி என்னுடைய விரல்களில் அநேக அழுகி
கீழே விழுந்து விட்டன. மிகுந்த வேதனையோடு கூட நான் இருந்த பொழுதுதான், கவனித்துக் கொள்ளுங்கள், அண்ணன் ஒரு நாள் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போய்விட்டார். வெளியூர் போய்விட்டு அவர் வருவதற்கு சில காலங்கள் தாமதமானது. அந்த வேளையில் தான் வியாதிப்பட்ட அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானது. அவனுடைய அண்ணன் மனைவி, அவனுடைய அண்ணி, அவனுக்கு வீட்டுக்குள்ளாக வைத்து சாப்பாடு கொடுக்காமல் வாசற்படியில் ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு அவனை சாப்பிட வைத்தார்கள். நீ வெளியே வெராண்டாவிலே நீ படுத்துக்கொள் என்று அவனுக்கு படுக்கை அங்கே கொடுக்கப்பட்டது. பாருங்கள், நேற்று இருந்த நிலைமை இன்றைக்கு இருந்த நிலைமையும் தலைகீழாக மாறி போனது. ஆதரவற்றவனாக இவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு இப்பொழுது அண்ணன் தான். அந்த நேரத்தில் அண்ணன் வருகின்றார். வந்து பார்த்த நேரத்தில் தன் தம்பி வீட்டு வெரண்டாவில் படுத்திருப்பதையும் அங்கு உட்கார்ந்து அவன் ஒரு தட்டில் ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தவுடனே வேகமாக வீட்டுக்குள்ளாக போய் தன் மனைவியினிடத்தில் சண்டையிட்டார். என் தம்பியை இப்படி ஒரு நிலைமைக்கு ஏன் ஆளாக்கினாய் என்று. மனைவி சொன்னார்கள், அவனுக்கு குஷ்டரோகம், அது பிள்ளைக்கும் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் பரவிவிடக்கூடாது, ஆகவே அவனை தனியாக வையுங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் புறப்பட்டு போகிறோம் என்று. அண்ணன் வீட்டுக்குள்ளாக குழப்பம் வருவதை அறிந்த அந்த சகோதரன் வீட்டை விட்டு ஓடி போனான். வீட்டில் அவனுடைய நிலைமையை பாருங்கள். இப்பொழுது அதன் பின்பதாக அவன் சொன்னான், நான் அங்கு சென்று வேலை கேட்டேன், ஒரு இடத்திலும் எனக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை. சாப்பிடுவதற்கே கஷ்டமான ஒரு நிலைமை வந்த பொழுதுதான் நான் ரயில்வே ஸ்டேஷனில் வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுக்க தொடங்கினேன். நிலைமையை பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு வியாதி வரும்பொழுது அவனுடைய நிலைமை ஆதரவற்றவனாக, திக்கற்றவன் இவன் தான். வீட்டிலும் ஆதரவு இல்லை, வெளியே வந்து யாராவது தனக்கு ஆதரவு கொடுப்பார்களா என்று பார்த்த பொழுதும் ஆதரவு இல்லை. அந்த வேளையில் தான் அவன் சொன்னான், நான் தண்ணீர் குடிப்பதற்காக உள்ளே போய் அங்கு இருந்த ஒரு டேங்கில் இருந்து தண்ணீரை குடிப்பதற்காக தண்ணீரை திறந்து விட்டு கையில் பிடித்து நான் குடித்து கொண்டிருந்த வேளையில் திடீரென்று என்னுடைய தலையில் ஒரு அடி விழுந்து நான் திரும்பி பார்த்த பொழுது ஒரு போலீஸ்காரர் நின்று கொண்டிருந்தார். குஷ்டரோகம் இருக்கக்கூடிய நீ எதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளாக வந்தாய் என்று சொல்லி என்னை அங்கிருந்து துரத்தினார். நான் வெளியே ஓடிப்போனேன். இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று மிகுந்த வேதனையோடு வந்த நான் அன்று ஊருக்கு வெளியே போய் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எப்பொழுது இரவு வரும் நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று இருந்தேன். அந்த வேளையில் தான் மாலை முடிந்து அப்படியே இரவு வரத் தொடங்கின அந்த வேளையில் நான் தற்கொலை செய்யக்கூடிய அந்த எண்ணத்தில் இருந்தேன். வாழ்க்கை கசந்து போனவராக, வாழ்க்கையில் மிகுந்த வேதனையோடு கூட இருந்த அவன் இப்பொழுது அவன் செய்த காரியத்தை பாருங்கள். அந்த வேளையில் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று இருந்த இவனே திக்கற்றவன். ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? அவன் மனசுக்குள்ளாக ஒன்றே ஒன்று மாத்திரம் நினைத்தானா. அவன் சொன்னான், தெய்வம் என்று ஒருவர் இருந்திருந்தால் எனக்கு ஆதரவு கொடுத்திருப்பாரே. எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், இப்பொழுது தெய்வமாக இருக்கக்கூடியவர் எங்கே போனார்? என்னை படைத்த தெய்வம் எங்கே என்று அவன் மனசுக்குள்ளாகத்தான் நினைத்தான். அவன் சொன்னான், அடுத்த நிமிஷம் அந்த இரவு வரத் தொடங்கின அந்த வேளையில் நான் உட்கார்ந்திருந்த ஒரு மரத்துக்கு பக்கத்தில் அந்த மரத்தில் ஒரு வெளிச்சம் உண்டானது. அந்த மரத்தை நான் உற்று கவனித்தேன், இது என்ன என்று. அந்த வெளிச்சம் அப்படியே என்னை நோக்கி வரத் தொடங்கியது. நான் அப்படியே திகைத்து நின்றேன். அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் மாத்திரம் வந்தது, மகனே, நான் உன்னை படைத்த இயேசுவானவர் என்கின்ற சத்தம் மட்டும். அந்த சத்தம் கேட்ட உடனே என் உள்ளத்திற்குள் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த குஷ்டரோகியம் ஆண்டவர்
தொட்டது மட்டுமல்ல, எனக்கு சித்தம் உண்டு. சுத்தமாகின்ற வார்த்தையை கேட்ட உடனே எப்படி சந்தோஷம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். சில வேளைகளில் நீங்கள் திக்கற்றவர்களாக மாறி போகும் பொழுது ஒருவரும் உங்களோடு அன்போடு பேச மாட்டார்கள், ஒருவரும் உங்களுக்கு ஆதரவாக பேச மாட்டார்கள். நீங்கள் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் மனசுக்குள்ளாகத்தான் பேசுவீர்கள். அன்னாள் அப்படித்தான் பேசினாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால். அந்த ஜெபம் கண்ணீரோடு கூட உள்ளத்துக்குள்ளாக இருந்து பேசத் தொடங்கினாள். ஆண்டவராகிய கர்த்தருடைய பார்வையில் அது விலையேற பெற்ற ஜெபம். கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? திக்கற்றவர்களாக ஆதரவற்றவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் ஜெபம் விலையேற பெற்றது. உங்களுடைய ஜெபம் திக்கற்றவர்களுடைய ஜெபமாக தேவனுடைய பார்வையில் கருதப்படுகிறபடியினால் உங்களுடைய ஜெபத்தை அவர் கனம் பண்ணுவார். உங்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியப்படுத்துவதில்லை. என கருமையானவர்களை, நீங்கள் கடமைக்காக ஜெபிக்கவில்லை, கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறீர்கள். ஏனோ தானோ என்று ஜெபிக்கவில்லை. உமக்கு இஷ்டமானால் எனக்கு இதை செய்யும் என்று ஆண்டவரை நீங்கள் பிரியப்படுத்துகிறபடியினால் உங்களுக்கு அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அந்த சகோதரன் சொல்லுகின்றான், அந்த வாலிப சகோதரன், குஷ்டரோகம் வந்த அந்த சகோதரன் சொல்லுகின்றான், இப்படி ஒரு அன்போடு கூட பேசக்கூடிய ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. அவர் சொன்னார், என் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ சுகமாவாய். அந்த சத்தம் கேட்டது. அதே வேளையில் அந்த வெளிச்சம் என் மீது பட்டு கடந்து போய்விட்டது. நான் திரும்பி பார்த்தேன். இப்பொழுது அந்த வெளிச்சத்தை காணவில்லை. என் சரீரம் முழுவதும் சுகமாகிவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் மனசுக்குள்ளாகத்தான் அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். மனசுக்குள்ளாகத்தான். தெய்வம் என்று ஒருவர் இருந்திருந்தால் எனக்கு ஆதரவு கொடுத்திருப்பாரே, எனக்கு ஆறுதல் கொடுத்திருப்பாரே, எங்கு அவரை காணோம் என்று மனசுக்குள்ளாகவே நான் தேடினேன். ஆனால் என் தேவன் என்னை தேடி வந்தார். எனக்கு அருமையானவர்களே, அன்னாள் இதே போலத்தான் ஒரு திக்கற்றவளுடைய ஜெபமாக அவள் ஜெபம் எப்பொழுது மாறியது தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு நீர் அதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கிறது உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் என்கின்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த ஜெபம் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தில் சேர்ந்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் கேட்டு பாருங்கள், ஆண்டவரே, இதை கட்டாயம் தாரும் என்று கேட்கக்கூடியவர்கள் பட்டியலில் நான் இருந்து இப்பொழுது நான் திக்கற்றவர்களுடைய பட்டியலுக்கு நான் வருகின்றேன். அவர்கள் ஜெபிப்பது போலவே நானும், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எனக்கு இதை தாரும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் மாத்திரம் எடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அந்த ஜெபம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அந்த தம்பி சொல்லுகிறார், நான் ஆச்சரியப்பட்டேன். என்னை சுகமாக்கின இயேசுவானவரை வீட்டுக்கு ஓடி போனேன். என் அண்ணனிடத்தில் போய், அண்ணன், நான் சுகமாக்கி விட்டேன் என்று சொன்ன நேரத்தில் அவர் கேட்டார், எப்படி? ஆண்டவர் எனக்கு செய்ததை நான் சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஊழியக்காரர் சொன்னார், அந்த சகோதரனுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் வந்த அறிகுறியே இல்லை. அதுதான் தேவனாகிய கர்த்தர் சுகப்படுத்துவது. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களிடத்தில், தேவனாகிய கர்த்தர் எதை எதிர்பார்க்கின்றார் என்றால், நீங்கள் கண்ணீரோடு கூட ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, இருதயம் நொறுங்குண்டவர்களாக இருக்கும் பொழுது,
ஏசப்பா, உங்க இஷ்டம் எதுவோ அதை எனக்கு செய்யும், உமக்கு சித்தம் எதுவோ அதை எனக்கு செய்யும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்வில் மகிமையான காரியத்தை செய்வார். இந்த குஷ்டரோகி ஆண்டவர் தொட்டார், அவனை சுகப்படுத்தினார். சரீரத்தில் சுகமுண்டானது மாத்திரமல்ல, எனக்கு சித்தமுண்டு என்று ஒரு அன்பான வார்த்தையை ஆண்டவர் பேசினாரே, அந்த அன்பான வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வரும் பொழுது அதில் இருக்கின்ற சந்தோஷம் யாராலும் உலகத்தில் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுப்பார். அன்னாள் ஆண்டவரிடத்தில் கேட்டாள், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று. எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லுவது போல ஆண்டவர் திக்கற்றவர்களுடைய ஜபமாக அதை எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவளுக்கு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். தேவன் ஆண் பிள்ளையை கொடுத்த நேரத்தில் அவளுடைய இருதயத்தில் எப்படி சந்தோஷம் இருந்திருக்கும் என்று பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து தொடர்ந்து இன்னொரு காரியத்தையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த அன்னாள் பெற்றெடுத்த சாமுவேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த அன்னாள் பெற்றெடுத்த சாமுவேல் எப்படி அவன் ஜெபித்தான் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அன்னாள் பெற்றெடுத்த சாமுவேல் எப்படி ஜெபித்தான் தெரியுமா? அந்த தாயை போலவே பிள்ளையும் ஜெபிக்கின்றது. இது ஒரு ஆச்சரியமான காரியம். நீங்கள் ஜெபிக்கிறது மாதிரியே உங்கள் பிள்ளையும் ஜெபிக்கும் போது தெரியுமா, நீங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நீங்கள் செய்யும் என்று சொல்லக்கூடியதை கவனிக்கின்ற உம்முடைய பிள்ளை, அந்த பிள்ளையும் அதே போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளும். அது ஆச்சரியமான காரியம். உங்களுக்குள்ளாகவே ஆண்டவர் அந்த கிருபையை வைக்கும் பொழுது பிள்ளையும் அப்படி ஜெபிக்க தொடங்கிவிடும். இதில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அன்னாள் அந்த குழந்தையை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுவிட்டாள். ஆனால் அன்னாள் அன்றைக்கு ஆலயத்தில் வந்து எப்படி அவள் ஜெபித்தாளோ, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால், எனக்கு ஆண் பிள்ளை கொடுப்பது உமக்கு இஷ்டமாக இருந்தால் என்று ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் திக்கற்றவர்களுடைய ஜெபம், வியாகுலத்தோடு கூட ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தை இன்றைக்கு அன்னாளுடைய பிள்ளை அதே ஆலயத்தில் நின்று கொண்டு ஜெபிக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? குட்டி பையனாக இருந்தாலும் ஏலி சொல்லிக் கொடுத்ததின்படியே சாமுவேலே என்கின்ற சத்தம் கேட்டவுடனே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று நீ சொல் என்று சொல்லிக் கொடுக்கின்றான். அதே போல சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். சாமுவேலே, இந்த சத்தத்தை கேட்டவுடன் எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பெயரை சொல்லி அவர் நம்மை கூப்பிடுவார். நம்முடைய பெயரை சொல்லி அவர் கூப்பிடும் பொழுது நம் இருதயத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியாத சந்தோஷமாக இருக்கும். அப்படியே தேவன் பெயரை சொல்லி அழைப்பார். இந்த இடத்தில் சாமுவேலே என்று சொல்லும் பொழுது எனக்கு இதை தாரும் என்று கேட்டானா? எனக்கு இந்த காரியத்தை நீர் தர வேண்டும் என்று கேட்டானா? இல்லை. சொல்லும், நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ சொல்லும், உம் இஷ்டத்தை நீர் சொல்லும். கவனித்துக் கொள்ளுங்கள், உமக்கு இஷ்டம் எதுவோ அதை என்னோடு கூட நீர் சொல்லும். தானாக ஒன்றையும் கேட்கவில்லை. ஆண்டவர் என்ன பிரியப்படுகிறாரோ அதை அவர் சொல்லட்டும் என்று தன் தாயை போலவே ஜெபிக்கக்கூடிய சாமுவேலை பார்க்க முடிகின்றது. இது ஆச்சரியமான காரியம். எனக்கு அருமையானவர்களே, சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று அவனுடைய ஜெபத்தை பாருங்கள். அந்த ஜெபம்தான்
ஆண்டவராகிய கர்த்தர், என் பிள்ளை, நான் என்ன சொல்லட்டும்? உமக்கு இஷ்டமானதை சொல்லும், நான் கேட்கிறேன், அதற்கு நான் கீழ்ப்படுகின்றேன் என்று சொல்லுகிறபடியினால் நான் இவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றட்டும் என்று சித்தம் கொண்டார். அப்படியே தன்னுடைய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் மாற்றினார். அவனை ஆண்டவராகிய கர்த்தர் உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, உங்களைப் போலவே இன்றைக்கு நீங்கள் கண்ணீரின் பாதையிலே கடந்து போகலாம். உங்கள் பிள்ளை, நீங்கள் ஜெபிக்கக்கூடியதை உங்கள் பிள்ளை பார்க்கும். தனக்கு இஷ்டத்தை எங்கள் அப்பா கேட்கல, தனக்கு இஷ்டமானதை எங்கள் அம்மா கேட்கல, ஆண்டவருக்கு இஷ்டமானதை கேட்டாங்க. ஆகவே நானும் அப்படியே கேட்பேன். அப்படி கேட்டபடியினால் என் பெற்றோர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது போல நானும் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் இஷ்டத்தை விட என் தேவனுடைய இஷ்டமே பிரதானம். என்னுடைய சித்தத்தை விட அவருடைய சித்தமே பிரதானம் என்பதை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். அதன் பின்பதாக அவர்களுடைய ஜெபம் எப்பொழுதுமே ஒரு திக்கற்றவர்களுடைய ஜெபமாக மாறிப்போகும். அந்த ஜெபத்தை அவர் ஒருபோதும் அங்கீகரிக்காமல் இருக்கவே மாட்டார். உங்கள் ஜெபம் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும். எந்த ஜெபம் அவரால் அங்கீகரிக்கப்படுகின்றது? உமக்கு சித்தமானால் இதை செய்யும் என்று கேட்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கின்றார். அந்த ஜெபம் விலையேற பெற்ற ஜெபம். அந்த ஜெபத்தை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரும் ஜெபித்தார். பிதாவினிடத்தில் சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று ஜெபித்தாரே. அந்த ஜெபம் பிதாவினுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஜெபம். அப்படி நாம் ஜெபிக்கின்றோமா? மிகுந்த கண்ணீரின் பாதையில் நீங்கள் கடந்து செல்லலாம். வேதத்திலிருந்து இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார். அதில் இளைய குமாரன் தகப்பனிடத்தில் பண்ணின விண்ணப்பத்தை குறித்து வேதம் சொல்கிறது. லூக்கா 15வது அதிகாரம் லூக்கா 15:12 இளையவன் தகப்பனை நோக்கி சொன்னது, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அவன் தகப்பனிடத்தில் இப்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றான். இது முதலாவது அவன் செய்கின்ற விண்ணப்பம். இரண்டாவது அந்த காரியத்தை பாருங்கள். அவன் வாழ்க்கையில் அடிபட்டவனாக நிம்மதியற்றவனாக இருக்கும் பொழுது தகப்பனிடத்தில் திரும்பி வருகின்றான். திரும்பி வரும் பொழுது கவனித்து கொள்ள வேண்டும். முதலாவது அவன் கேட்டது, எனக்கு இதை நீர் தர வேண்டும், கட்டாயம் தர வேண்டும் என்று கேட்டது முதலாவது. இப்போ 2வது, எல்லாவற்றையும் இழந்து போய் வாழ்க்கையில் அடிபட்டவனாக நொந்து போனவனாக இப்பொழுது வரக்கூடியவன் தகப்பனிடத்தில் பண்ணின அந்த விண்ணப்பம் வேதத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனசில் அப்பாவினிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து வருகின்றான். இதில் இருக்கக்கூடிய காரியம் ஆச்சரியமாக இருக்கின்றது. அவன் சொல்கின்றான், லூக்கா 15வது அதிகாரம் 18வது வசனத்தில், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக வைத்து கொள்ளும் என்பேன். இப்படி நான் சொல்லுவேன் என்று நினைத்து கொண்டு வருகிறான். வரும்பொழுது தகப்பன் அவனை பார்க்கின்ற நேரத்தில் கவனித்துக் கொள்ளுங்கள், 3 காரியத்தை அவன் சொல்லுகின்றான். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். 1, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. 2வது, 3வது, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று 3 காரியங்களை சொல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டு வருகின்றான். ஆனால் 3ஐயும் சொல்லவில்லை, 2ஐ மட்டுமே சொல்லுகின்றான். 3வது காரியத்தை அவன் சொல்லும் முன்பதாகவே தகப்பன் என் பிள்ளைக்கு நான் செய்யட்டும் என்று செய்கின்றான். அது என்ன?
தகப்பனிடத்தில் வருகின்றான். தன் பிள்ளையை தூரத்தில் பார்க்கக்கூடியவன். என் பிள்ளை அன்றைக்கு நின்று என்கிட்ட பேசினதற்கும் இப்பொழுது அவன் வரக்கூடிய நிலைமையை பார்க்கின்றான். எந்த தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளை வேதனையின் வழியாக போகும் பொழுது துடிப்பார்கள். மற்றவர்கள் வெறுத்தால் பிள்ளை என்ற உடனே அந்த தாய் தகப்பனுடைய இருதயம் துடிக்கும். தகப்பன் அவனை பார்த்த உடனே மனது உருகுகின்றான். இவன் வந்து தன் தகப்பனிடத்தில் என்ன சொல்லுகின்றான்? லூக்கா 15:21 எடுத்து வாசித்து பார்த்தால், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகின்றான். அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை சொல்லும் முன்பதாகவே உம்முடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு நான் தகுதியில்லை என்று சொன்ன உடனேயே இவன் இனி தனக்காக என்று எதையும் கேட்க மாட்டான். உங்க இஷ்டப்படி எனக்கு செய்யுங்கள் தான் இவன் சொல்லுவான் என்பதை அறிந்தவன் அதற்கு முன்பதாகவே உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்கின்ற வார்த்தையை சொல்லக்கூடிய இவன் என்னிடத்தில் எதையும் இதை கட்டாயம் தாரும் என்று கேட்க மாட்டான். உமக்கு இஷ்டமானபடி எனக்கு செய்யும் என்று தான் சொல்லுவான் என்று அவனை அதற்கு மேலாக அவன் பேசவே அனுமதிக்காதபடிக்கே அவனை திக்கற்றவனாக பார்க்கின்றான். இப்பொழுது அவனுக்கு விரும்பி காரியத்தை செய்கிறான் பாருங்கள். அவனுக்கு நல்ல உடை உடுத்துங்கள். தகப்பனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு தகப்பன் என் சொத்துக்களை எனக்கு தாரும் என்று கேட்ட நேரத்தில் அவன் சந்தோஷமாக கொடுத்திருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது திக்கற்றவனாக எனக்கு என்று கட்டாயம் தர வேண்டும் என்று கேட்காமல் உமக்கு சித்தமானா எனக்கு தாரும் என்று அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தையின் நிமித்தம் அவன் கேட்காமலே அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துங்கள், இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவன் சொன்ன அந்த காரியத்தையே தேவனாகிய கர்த்தரும் செய்கின்றார். திக்கற்றவர்களாக நின்று கொண்டு மிகுந்த வியாகுலத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறீர்களா? ஆதரவற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிற உங்களை இயேசுவானவர் பார்க்கின்றார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். காரணம், நீங்கள் உங்களுக்காக என்று எதையும் கேட்க மாட்டீர்கள். கட்டாயம் இதை தாரும் என்று மற்றவர்களைப் போல நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரே, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எனக்கு செய்யுங்கப்பா, நானே வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறேன், உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு இதை தாரும் என்று கேட்கும் பொழுது அவர் உங்களுடைய வாயிலிருந்து வந்த இந்த விண்ணப்பத்தை விலையேற பெற்றதாக பார்க்கின்றார். இந்த ஜெபம், திக்கற்றவர்களுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறபடியினால் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அவர்கள் கேட்ட அந்த காரியம், எனக்கு சித்தம் உண்டு, நீ சொன்னியே உங்களுக்கு இஷ்டமானால் என்று சொல்லியே, எனக்கு இஷ்டம் உண்டு, எனக்கு சித்தமானால் என்கின்ற வார்த்தையை நீ பயன்படுத்தினபடியினால் எனக்கு சித்தம் உண்டு என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்வார். மிகுந்த வியாகுலத்தோடு கூட உங்கள் வாழ்வில் நன்றாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கு எங்கள் நிலைமை ஒரு திக்கற்றவர்களாக ஆதரவற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவானவர் உங்கள் ஜெபத்தை அவர் விலையேற பெற்றதாக பார்க்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, உன் விண்ணப்பம் என்னால் அங்கீகரிக்கப்படுகிறது என்று உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் அங்கீகரித்தார் என்றால் உங்களுக்கு செய்ய போகிற மகிமையான காரியத்தை பாருங்கள். அன்னாள் ஆண் பிள்ளையை கொடுத்தால் என்று கேட்டார்,
ஆண்டவர் ஆண் பிள்ளை கொடுத்தது மட்டுமல்ல, அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியான அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தரும் அப்படியே செய்வார். இன்றைய கண்ணீரோடு கூட இருக்கக்கூடிய நீங்கள், ஜெபிக்க கூட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட நிலைமையிலேயே ஆதரவற்றவர்களாக தனியாக நின்று கொண்டு கதறிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் கண்ணீரின் ஜெபம் விலையேற பெற்றது. அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாமா? ஏசப்பா, இந்த நாடிலும் நீங்கள் கொடுத்த அந்த வேத வாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கின்றேன். இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை உம்முடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நான் ஒரு திக்கற்றவளாக நின்று கொண்டு ஜெபிக்கிறேன். எனக்கென்று நான் எதையும் கேட்கவில்லை. உமக்கு சித்தமானால் இதை செய்யும், உமக்கு இஷ்டமானால் இதை செய்யும் என்று கேட்கிறேன் என்று கேட்கக்கூடிய உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் இடைப்படுகின்றார். உன் ஜெபம் ஆண்டவராகிய கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. நீ நினைக்கின்றாயா, நான் யாரும் இல்லாமல் ஆதரவற்றவளாக நிற்கிறேன் என்று சொல்லி. இல்லை, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். மகிமையான காரியத்தை அவர் செய்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆதரவற்ற பிள்ளைகளாக நிற்கக்கூடியவர்களுக்கு இயேசுவே நீர் மனம் இறங்கும் அப்பா. அன்றைக்கு இளைய குமாரன் ஆதரவற்றவனாக வந்த பொழுது மனம் இறங்கி அவனை கட்டி அணைத்து அவனுக்கு கேட்காமலே அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவன் இருதயத்தை மகிழ பண்ணின அந்த தகப்பனை போல இந்த பிள்ளைகளுக்கு நீர் செய்தருளுவீராக. ஆண்டவரே ஏசப்பா, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வேண்டி நிற்கிற அந்த காரியம் உங்களால் கனப்படுத்தப்படட்டும் ஐயா. நீர் உதவி செய்தருளுவீராக. அன்னாள் ஜெபித்தது போல கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, வியாதியில இந்த குஷ்டரோகி இப்பொழுது வந்து நின்று உம்மிடத்தில் ஜெபித்தது போல இந்த வியாதியின் நிமித்தம் கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையிலே செய்யும் என்று சொல்லி திக்கற்றவர்களாக நின்று கொண்டு உங்களை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த ஜெபம் உடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறபடியினால் தேவனாகிய கர்த்தர் இதை அங்கீகரித்து இவர்கள் இருதயம் மகிழத்தக்கதாக மகிமையான காரியத்தை செய்தருளும். உம்முடைய வார்த்தை இவர்களிடத்தில் கடந்து வரட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தருளும். தேவனாகிய கர்த்தர், நான் கண்ணீரோடு கூட ஆண்டவரிடத்தில் வந்து நின்று ஒரு திக்கற்றவனாக நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். இன்றைக்கு எல்லாவற்றையும் நிறைவாக எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு மகிமையை செலுத்த உதவி செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.